பாகிஸ்தானால ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தப்பட்டிருக்கு, விஸ்வகுரு பாவம் சங்கிகள் ஜீரணிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ட்விட்டர் பக்கத்தில் இல்லை. இது ரொம்ப 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 கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இதனால தான் நம்ம சொல்றோம் பிரிவினையை பேசக்கூடாது என்று. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சாதி மதம் எல்லாம் சார்ந்தவர்களாக அல்ல, இதே இது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு இவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிப்பார்கள். ஆனால் இவர்கள் வேலையே அதுதான். திமுகனா வடக்கு தெற்கு, இந்த மாநிலம் அந்த மாநிலம், அந்த மொழி இந்த மொழி, இந்த நாடு அந்த நாடு என்று இவர்கள் பிரிவினையைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதற்காகவாவது தமிழ்நாட்டில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். தொகுதியின் மறுவரை ஒரு ஆபத்து, சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா, சென்ட்ரலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்ற பார்க்கிறார் சிஎம் ஸ்டாலின். சிஎம் ஸ்டாலினுக்கு தான் இன்னைக்கு அவருக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சுனாமி அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றுகிறார் என்று உள்ளுக்குள்ள ஒரு புயல் தோல்வி சுனாமி அவரை சுத்தி சுத்தி வருகிறது. உங்களுக்கு இருக்கிற அக்கறை அதே அக்கறை எங்களுக்கும் இருக்கும். ஸ்டாலின் அவர்களே, நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். பெண்களுக்கு 33% மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் நிறைவேற்றப்பட்டால் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். அந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படும்னா அப்படி என்றால் ஏன் அதற்கு நீங்கள் ஆதரவு தர மறுக்கிறீர்கள்? பெண்கள் மசோதா வந்தால் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், பாராளுமன்ற எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ஏன் அதுக்கு நீங்க ஒப்புதல் தர மறுக்கிறீர்கள்? ஏன் ஆதரவு தர மறுக்கிறீர்கள்? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அதான் நீங்க என்னோட பிரச்சாரத்துக்கு தயவு செய்து வாங்க சாயந்தரம், அதுக்கு நான் எல்லாம் விவரமா பேசுறேன். சாயந்தரம் பத்திரிகை சகோதரர்கள் அனைவரையும் நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைய தினம் தேரடி கிழக்கு மாட வீதியில் இருந்து அப்புறம் சித்திரகுளம் காந்தி சிலை சித்திரகுளம் வரைக்கும் சென்று விசாலாட்சி தோட்டம் வரைக்கும் இன்னைக்கு பிரச்சாரம் இருக்கிறது. இன்னைக்கு மாலை பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம். நாளையிலிருந்து காலை மாலை 2 நேரமும் பிரச்சாரம் இருக்கும். எனது சூறாவளி பிரச்சாரம் வேலு அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறார் என்றும், மக்கள் பணம் எவ்வளவு சுருட்டப்பட்டு இருக்கிறது என்றும், மக்களின் வாக்குறுதிகள் எவ்வளவு மீறப்பட்டு இருக்கிறது என்பதும் மிக 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 துல்லியமாக சொல்ல இருக்கிறேன். அதனால் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.